தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு வடிவம் ஐயா வந்தனம், ஐயா வந்தனம். பால் அசைவ உணவா, அது சன்மார்க்கத்திற்கு தடையாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப நல்லதுங்க ஐயா. வள்ளல் பெருமான் அந்த நித்திய கர்ம விதையில் காலையில் கரிசலாங்கண்ணி பால், அதெல்லாம் பசும்பால் சுண்டை காய்ச்சி அதில் கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுக்கை இதெல்லாம் போட்டு சாப்பிடணும். இதுதான் காலை உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சுத்த சன்மார்க்கிகள் பால், தயிர் இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் நம்ம இந்த ஒரு கன்ஃபியூஸான ஒரு இதில் நம்ம தயாநிதி சுவாமி சரவானந்தா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பால் சைவ உணவு தான். அது அதில் நிறைய சத்து பொருள் அதில் நிறைய இருக்குது. நமக்கு அவசியம் மனித குலத்திற்காக இறைவனே வழங்கிய பொருள் தான் பசும்பால். இதில் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது பசும்பால், பசு நெய், பசு மோர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எருமைப்பால், எருமை தயிர், எருமை மோர், எருமை நெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்றாங்க. காரணம், எருமை பாட்டு பால், தயிர் இதெல்லாம் ஒரு மந்தத்தன்மையை உருவாக்கும். அது சீதளம் உடையது. பசும்பால் அப்படி கிடையாது. பசும்பால் அது சீதளம்னு சொல்ல முடியாது, உஷ்ணம்னு சொல்ல முடியாது. அது ஒரு நடுநிலையான ஒரு இது. சீதள உடம்பு இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், உஷ்ணமான உடம்பு இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். அது உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுமே ஒழிய எந்த விதத்தும் தீமையை அது உண்டு பண்ணாது. ஒன்று. இரண்டாவது, சில பேர் சொல்லுவாங்க வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கிகள் பால் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக பால் சார்பவர்களெல்லாம் சுத்த சன்மார்க்கிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விவாதம் பண்ணுவாங்க. பால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்லது தான், பால் சேர்க்கக்கூடாது தான். இது சுத்த சன்மார்க்கிகள் அப்படின்றார். சுத்த சன்மார்க்கம்ன்றது பார்த்திங்கன்னா, ஏதோ நாம் நினைக்கிற மாதிரி சுத்த சன்மார்க்கம் வெளியில் இருக்கிறது கிடையாது. சுத்த சன்மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க உடல் உணர்வையும் மன உணர்வையும் ஜீவ உணர்வையும் எல்லாம் கடந்து கடவுள் நிலையில், அதாவது அகநிலையில், அதாவது அருள் நிலையில் பொருந்தி தன்னை இழந்து அதுவாக அந்த நிலையிலிருந்து வாழ்வதுதான் சுத்த சத்து மார்க்கம். சுத்த சத்து மார்க்கம் தான் சுத்தம் சன்மார்க்கம். அதாவது கடவுள் பாதை. தன்னை அருட்பெருஞ்சோதி நிலையில் கண்டுகொண்டு சத்விசாரத்தாலே தன்னை அருட்பெருஞ்சோதி நிலையில் கண்டுகொண்டு அந்நிலையிலிருந்து கீழ் இறங்காது பிறழாது அந்த சத்து நிலையாகிய மெய்ப்பொருள் வண்ணமாக வாழ்கின்றவர் தான் சுத்த சன்மார்க்கி. ஆக ஒரு சுத்த சன்மார்க்கி என்பவன் கடவுள் நிலையில் இருந்து கொண்டு வாழ்பவன். அவங்களுக்கு உணவே தேவைப்படாது. அவங்களுக்கு உணவே தேவைப்படாது. ஓரிரு கவலமே போதும். அந்த மாதிரி ஒரு நிலை தான் சுத்த சன்மார்க்கிகள். அவங்களுக்கு உணவையே அவங்களுக்கு தேவையில்லை. அந்த அருளே அவங்களுக்கு அமுதமாக மாறிடும். அந்த நிலையில் தான் சுத்த சன்மார்க்கிகள். நாம் நினைக்கிறோம்னா சுத்த சன்மார்க்கிகள்னா இப்போ அப்படி தான் ஒரு விவாதம் போகுது. திருநீர் அணியாதவன் நான் சுத்த சன்மார்க்கி, நான் வெள்ளையாடை மட்டும் அணிவேன், நான் சுத்த சன்மார்க்கி, நான் புலால் சாப்பிடுவதில்லை, நான் சுத்த சன்மார்க்கி, எங்கள் வீட்டிலே 40 வருடங்களாக அணையா தீபத்தை பார்த்து வருகிறோம், நாங்கள் சுத்த சன்மார்க்கி,
நாங்கள் எந்த கோயிலுக்கும் செல்வதில்லை, ஆகையினால் நான் சுத்த சன்மார்க்கம். சரிதான், ரைட். இது எல்லாமே புறநிலை சம்மந்தப்பட்டது தான். இதுக்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. சுத்த சன்மார்க்கம்ன்றது மனிதன் முற்றிலும் தன்னை இழந்து, அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேணுன்றார். அவங்க தான் சுத்த சன்மார்க்கம். அங்கே சுத்த சன்மார்க்கிறது மனிதன் மைனஸ் ஆணவ மலம். அந்த இடத்துல கடவுள் தான், அல்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இருப்பார். அங்கே இருப்பு, தனது இருப்பு அங்கு கடவுள் இருப்பாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு பால் எதுக்கு? அதனால் அந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு அது மிக அதிதீவிர முயற்சி வேண்டும். அது சாத்தியமான பிறகு அவங்களுக்கு புற தேவை, புறத்தில் சத்து பொருள் தேவைன்னு ஒன்று கிடையாது. அந்த அகத்தில் கிடைக்கின்ற அந்த சத்து பொருளாகிய மெய்ப்பொருளே அவங்களுக்கு எல்லாமாய் அமைந்துவிடும். அவங்களுக்கு தேவை என்ற ஒன்று புறத்தில் இல்லை. இதுதான் சுத்த சன்மார்க்கினுடைய நிலை. சுத்த சத்து நிலை ஆகிய அருள் அகநிலையிலிருந்து வாழ்பவன் தான் சுத்த சன்மார்க்கி. அவங்களுக்கு பால் முதலான பொருள்கள் தேவையில்லை என்று சொல்லவும் வேண்டுவதில்லை. மற்றபடி நம்மளாம் ஒரு சாதக நிலையில் இருக்கோம். அந்த சாதனம் கூட நம்ம சரிவர செய்கிறது இல்லை. அதுதான் நம்முடைய உண்மை நிலை. இந்த நிலையில் நமக்கு எவ்வளவோ உடலில் நோய்வாயெல்லாம் ஏற்படுது. அந்த நேரத்தில் நமக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக தேவைப்படுது. நாம் சைவத்தில் கடைபிடிக்கிறதுனால இந்த புரோட்டீன் சத்து நமக்கு ஒரே சான்ஸ் பால் தான். பால் தவிர்க்க முடியும் அப்படின்னா தவிர்த்துக்கலாம். அது கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னும் கண்டிப்பாக தவிர்க்கணும், ரெண்டு பக்கமே அந்த ஒரு இது கிடையாது. மேலும் குழந்தைகளுக்கெல்லாம் பால் தேவைப்படுது. அதை பசும்பாலாக நம்ம சாப்பிடணும். முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் திடப்பொருள் ஜீரணமாகாது. ஒரு 50 வயதுகளுக்கு மேலே போயிட்டாலே ஜீரண சக்தி கம்மியாயிடும். ஆனால் நமக்கு சத்து பொருள் தேவைப்படுது. அதுக்கு ஒரு டம்ளர் பால் சாப்பிடலாம். ஒரு டம்ளர் பால் சாப்பிட்றது நல்லது. சில பேர் இந்த அசைவ உணவுக்கு ஆதாரமாக மல்லு கட்டுவாங்க. என்னென்னா அது அடியேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பால் அதுதான் அசைவம் தான் அது, ஏன்னா அது மாட்டினுடைய ரத்தம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறானது. அதாவது மாடு அல்லது தாயே எடுத்துக்கங்க, தாய் சாப்பிட்ற உணவில் ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதி குழந்தைக்காக அது பாலாக கன்வெர்ட் பண்ணி அந்த மடியில் அதுவாக சுரக்கும். இதுதான் ஒரு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு அற்புதம். இந்த குழந்தை திடப்பொருள் சாப்பிடுமா? சாப்பிடாது. ஆனால் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கு தாய் வயிற்றில் போய் அதெல்லாம் இருக்கிற ஒரு பாகம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மடியில் சுரக்குது. அதே மாதிரி தான் பால் பசும்பால் மனித சமுதாயத்துக்கு அதிலிருந்தே விளக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். உடலில் நீண்ட நாள் வைத்துக்கொள்வதற்கும் அந்த சத்து குறையாமல் இருக்கிறதுக்கும் இந்த பால், அப்புறம் நெய், மோர், தயிர் இதெல்லாம் பஞ்சகவ்யம், இதெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. அதனால் இது முற்றிலுமே சைவமானது தான். ஒரு கால்நடையிலேருந்து கிடைக்கிறதுனாலும் இது சைவத்தில் சேர்ந்தது தான். ஏன்னா அந்த ரத்த இருக்கிற சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள்லாம் இதெல்லாம் வரவே வராது. இது டைரெக்டாகவே நாம் அன்றாடம் சாப்பிட்ற உணவுலேருந்து டைரெக்டாக மடியில் சுரக்கிறது. ரத்தம் எப்படி பாலாகும்? ரத்த அணுக்களுக்கும் பால் இருக்கிற இப்போ புரோட்டீனு அதில் எல்லாமே இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. டாக்டர் வேணால் கேட்டு பாருங்கள், ரத்தமாக பாலாக மாறும். ரத்தம் ஒரு காலம் பாலாக மாறாது.
அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் உணவுப் பொருளிலிருந்து ரத்தம் வருது, அது தனி ப்ராசஸ். இது மடியில் அந்த சுரப்பில் அது டைரெக்டாகவே உணவுப் பொருளில் இது கன்வெர்ட் ஆகி வருது. இது ரெண்டாவது. மூன்றாவது, இன்னொன்று சொல்லுவாங்க, கன்றுக்குட்டிக்கு கொடுக்கறது நாம் சாப்பிட்றது அது தவறு அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜீவராசியும் நிறைய பாலூட்டிகள் இருக்குது. கால்நடையில் பெரும்பாலும் எல்லாமே பாலூட்டிகள் தான். மற்ற எல்லா ஜீவர்களுமே அந்தந்த தன்னுடைய குழந்தைக்கு தேவையான அளவுக்குத்தான் அதுக்கு அது கிடைக்கும். மற்ற ஆடு போன்றவர்கள் நம்ம எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. ஆனால் மாடு மட்டும் மனித குலத்திற்காகவே அந்த பசு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த பசுவின் பாலை முற்றிலும் ஒரு கன்று சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டு விட்டால் அது கண்ணு தெரியாது. இது பெரியவங்க சொல்கிறது. அவ்வளோ பால் அது சாப்பிட முடியாது. அதாவது 5ல் 1 பங்கு அந்த அளவுக்கு அதுக்கு போதுமானது. அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால் அது மிச்சம் மனித குலத்துக்காக இறைவனுடைய அருள் கொடுக்கறது தான். இன்னும் பல குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நம்ம உலகியல்ல நிறைய குழந்தைகள் குழந்தையிலே தாய் இறந்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் உணவு என்ன கொடுப்பீங்க? பிறந்து ஒரு 2 மாதத்துலேயே தாய் இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? பால் தான் கொடுக்கணும். என்ன பால் கொடுக்கணும்? பசும்பால் தான் கொடுக்கணும். அப்போ ஒரு சன்மார்க்கி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அந்த பால் அசைவம் அப்படின்னா பால் கொடுக்காம எப்படி இது பண்ண முடியும்? அது இல்லாமல் சில பேருக்கு வயது ஆக ஆக அந்த பல்லு கொட்டிடும். அவங்களுக்கெல்லாம் பால் தான் அந்த ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு உணவு. அதில் புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது அதில். அது இறைவனுடைய அருள் தான் நமக்கு அந்த பசு என்கின்ற ஒரு ஜீவனாக இருந்து சமுதாயத்துக்கு அது ஒரு புண்ணியத்தை செய்துட்டு போகுது. அதனால் பால் முற்றிலும் சைவம் தான். நமக்கு ஒரு வாலிப பருவத்தை தாண்டின பிறகு சப்போஸ் நான் பால் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமாக அதை விட்டுடலாம். ஏன்னா மற்ற அதுக்கு அந்த நிலை நமக்கு அந்த ஒரு தேக ஆரோக்கியம்லாம் கிடச்சிருக்கு. ஒரு 28 வயசு அதெல்லாம் தாண்டிடுச்சுன்னா அவங்க அந்த பொருளில் காய்கறி, அரிசி, மற்ற ஒரு வகையில் இயற்கை உணவுகளில், பழங்களில் அது கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதனால் அது அவங்களுடைய விருப்பம். அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டு தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். துறவிகளுக்கு இது தேவையில்லை. சப்போஸ் திருமணம் ஆகாமையே இருக்கிறாங்கன்னா அந்த துறவிகள் அது தேவையில்லை. ஏன்னா துறவிகள் ஆலங்குச்சில் கூட பல்லு விளக்க வேண்டான்டுவார் வள்ளல் பெருமான். கரிசாலை இலையிலே போதும். துறவிகளுக்கெல்லாம் தனி ஒரு இது இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பால் சைவமானது தான். அது அசைவம், கண்டிப்பாக அது அசைவம் கிடையாது. இறைவன் திருவருளே தான் நமக்கு ஒரு மாடு என்கின்ற ஒரு ஜீவனாக இருந்து அந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ லட்சம் காலமாக நமக்கு பாலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம மனம் போனபடிலாம் நம்ம ஏதோ ஒரு முடிவுக்கு பிறர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. இதில் கன்ஃபியூஸ் எதுவும் தேவையில்லை. அடுத்தது இன்னொன்று, தாங்கள் கேட்காத கேள்வி, சில பேர் முட்டை சைவமா அசைவமானு கேட்பாங்க. அது கண்டிப்பாக அசைவம் தான். ஏன்னா அது சில மன்றங்களில் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு யோகி, அது முட்டையில் உயிர் ஒன்றும் இல்லை, அதனால் சாப்பிடலாம். அது முற்றிலும் தவறானது. முட்டைவாய் பயிலும் முழு உயிர்த்திரல்களை அட்டமே காத்தருள் அற்பரும் ஜோதி. இது வள்ளல் பெருமான் சொல்கிறது. அதாவது சேவலும் கோழியும் சேர்க்கை செஞ்ச பிறகுத்தான் உங்களுக்கு அதுக்கு அந்த முட்டைக்குள்ளவே எல்லாமே வந்துடுது. அது வெளியில் வந்த பிறகு ஜஸ்ட் அதுக்கு அந்த உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணவே போதும். ஆக விந்து நாதம்லாம் கலந்து தயாராக இருக்குது அதுக்குள்ளே இருந்து.
அதில் ஆன்மா இருக்கு, அதில் ஆன்மா இருக்கு. அது வெளிப்படுறதுக்கு தயாராக சூழ்நிலை வந்து உஷ்டம் மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் வந்து நம்ம இதில் அப்படி கிடையாது. அதாவது தாய் தந்தை சேர்ந்த பிறகு விந்து அணுவானது கருமுட்டுகளை சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அன்றாட வந்து அதுக்கு சத்து பொருள் தாயினுடைய தொப்புள் கொடியில் 9 மாதம் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய உடல் வரணும். ஆனால் முட்டை என்பது அப்படி கிடையாது. முட்டையிலே அதுக்கு தேவையான அந்த தேகத்தில் தேவையான உடல் உறுப்புகள், மூளையாகட்டும், குடலாகட்டும், எலும்பு தசை, அத்தனை உறுப்புகளுக்கும் எல்லாமே ஆல்ரெடி அந்த முட்டைக்குள்ளவே வளர்ந்துடுது. அந்த கோழி முட்டை போடும்போது அது எல்லாம் பூரணமாக வளர்ந்தது. வெளியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணாலே அது போதும். அதனால் முட்டைக்குள்ளே முழு உயிர்த்திரள்கள் இருக்கிறது. அது நாதமும் விந்தும் கலந்து தயாராக இருக்குது. உலக வாழ்க்கைக்கு வருவதற்கு அது வந்து தயாராக இருக்குது. அதனால் முட்டை வந்து முற்றிலும் அசைவ உணவு. அது ஒரு கொலையாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜீவன் வெளியில் வரத்துக்கு தயாராக இருக்குது. அந்த வெளியில் வந்து உலகியலில் அது உலகியல் வாழ்வில் அது ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. அதை உடைச்சி சாப்பிடும்போது அந்த ஜீவன் அதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கார். அந்த ஒரு ஆன்மா வந்து ஒரு 4 அறிவோடு இந்த உலகத்தில் வந்து சில காலம் வாழ்ந்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்து தயாராக இருக்கு. அதை நம்ம தடை செய்கிறோம் இல்லைங்களா? அதனால் அது ஒரு உயிர்கொலைக்கு சமமானது. அதனால் முட்டை முற்றிலும் அசைவமானது. எந்த விதத்தும் அந்த முட்டை வந்து உடலில் ஆரோக்கியம் இல்லாத போது டாக்டர்கள் கூட முட்டை சாப்பிடுன்னு சொன்னால் அது வந்து சுத்த சன்மார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு பதில் வேறு பால் சாப்பிடலாம், காய்கறி சத்தான பழம் சாப்பிடலாம். நன்றிங்க ஐயா. ஆக பால் வந்து சைவ உணவு, முட்டை வந்து அசைவ உணவு. பால் சாப்பிடலாம், பால் சாப்பிடாமலும் முடியுமானால் இருக்கலாம். சுத்த சன்மார்க்க துறவிகளுக்கு தேவையில்லை. சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அது வந்து அங்கே மனிதன் தன்னை இழந்து கடவுள் நிலையில் பொருந்தி தற்போதம் இருந்து அதுவாக இருந்து வாழ்பவர்களுக்கு ஆகாரமே தேவையில்லை. அதனால் சுத்த சன்மார்க்கம் என்பது புறநிலையில் இல்லை. அது முழுக்க முழுக்க அகநிலை அருள்நிலை சம்பந்தப்பட்டது. நன்றி ஐயா. தயவு. வந்தனம் வந்தனம் ஐயா. இந்த பதிவில் நீங்கள் பசும்பால் குறித்தும் முட்டை கொடுத்து சொன்னது ரொம்ப தெளிவாக இருந்தது. அதுபோல் தேன் குறித்து கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கய்யா. அதை சாதகர்கள் சாப்பிடலாமா இல்லை தவிர்த்துடலாமா, சுத்த சன்மார்க்கிகளும் சாப்பிடலாமா தவிர்த்துடலாமா அப்படின்றத குறித்து தெளிவுபடுத்திங்க. அருட்பெரும் ஜோதி. தெய்வையா. வந்தனமையா. இந்த நம்முடைய சைவ ஆகமங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஔவையார் முதல் கொண்டு எல்லாருமே பால், தேன், நெய் இதெல்லாம் கலந்து தான் பாடல் பாடியிருக்காங்க. பால், தேன், நெய் தமிழோட இணைத்து இறை வழிபாட்டில் அதெல்லாம் சேர்த்து பாடியிருக்காங்க. இதெல்லாம் மனித குலத்திற்காக, தேக ஆரோக்கியத்திற்காக, நெடுநாள் தேகத்தை வைத்திருப்பதற்காக, இதெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது. தேன் வந்து மற்ற பொருள்களை விட எல்லா பொருளும் சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தேன் அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு. தேன் வந்து ரெகுலராக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சுத்த சன்மார்க்கிகள் வந்து பால் முதலானவற்றை தவிர்க்க வேண்டும் சொல்கிற பெருமானை விட தேனை பற்றி சொல்லலை. தேன் வந்து சாப்பிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்க அந்த காலத்தில் தேனை வந்து சேகரிக்கிற மெத்தடு தான் வந்து நமக்கு சரியான இது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து தேனீக்களை கொல்லுறாங்க. அதை வந்து ஒரு பொறுப்பான முறையில் அதை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அதை எடுக்கணும். சில மெத்தட்லாம் இருக்கு. ஆனால் அதை யாரும் சரியாக ஃபாலோ பண்ணாமல் தேனீக்களை கொன்னுட்டு தீப்பந்தம் வச்சு கொன்னுட்டு தான் எடுக்கிறாங்க. அது பெரிய ஒரு கொலை பாதுக செயலாக முடிந்துடுது. அப்போ நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது அந்த பாவம் வந்து நம்ம அடைஞ்சிடுது அப்படின்னு சுவாமி சரவானந்த அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால்
தேன் சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. சித்த மருத்துவர்கள்லாம் பெரும்பாலும் தேனோடு கலந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லுவாங்க. அதனால் தேன் வந்து தினசரி நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு சாப்பிடலாம். ஆனால் அது இப்போ பெரும்பாலானவங்க வந்து அந்த தேனை எடுக்கும்போது தேனை வந்து தீயினால் கொண்டுட்டு இது பண்ணுறதுனால தேன் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்றார். இது ஒரு இடத்துல மட்டும் சாமி சொல்லியிருக்கார். ஏன்னா அது ஒரு இப்போ அந்த மாதிரி முறையாக எடுக்கிறதில்ல. அந்த உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமல் எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி யாரும் எடுக்கிறதில்ல. அதனால் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றார். அதனால் அது சாப்பிட்டா தான் ஒன்று ஒரு இது கிடையாது. அதனால் அது அந்த அந்த சத்தை வந்து வேறு வகையில் கீரைகள், பச்சை காய்கறிகள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் பால் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடணும். துறவிகளுக்கு அது தேவையில்லை. சம்சாரிகளுக்கு கண்டிப்பாக பால் தேவை. ஏன்னா அந்த வெந்து செலவு பண்ணுறதுனால அதுக்கு ஈடு கட்ட வேண்டிய ஒரு இது இருக்குது. அதனால் பாலில் வந்து எல்லாமே இருக்குது. ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு, மினரல்ஸு, விட்டமின்ஸு அத்தனையும் வந்து இருக்குது. பால் பார்த்திங்கன்னா அதை சைவம் அசைவன்ற ரெண்டுக்கும் நடுவில் நிற்குது. அது சைவமும் அல்ல, அசைவமும் அல்ல. ஆக மொத்தத்தில் அதனால் எந்த ஒரு உயிர்கொலையோ உயிருக்கு துன்பமோ ஏற்படுத்தாது. இறைவனே திருவருளாலே நமக்கு வந்து எப்படி குழந்தைக்கு தாயினுடைய இதில் இருந்து தாய்ப்பால் கிடைக்குதோ அதே மாதிரி சமுதாயத்துக்கு வந்து வயசானவங்க, பெரியவங்க, ஆகாரம் உட்கொள்ள முடியாத இருக்கிறவங்க, வியாதிகள்னால பலவீனமானவங்க, அஜீரணத்தால் இது பண்ணுறவங்க, அந்த சத்து குறைஞ்சவங்க, போஷாக் இல்லாததால் பல வியாதி பண்ணுறவங்களாம் இந்த பசும்பால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது. அதனால் வந்து இது வந்து இறைவனே நமக்கு கொடுத்தது. மேலும் அந்த பசுன்றத பார்த்தீங்கன்னா பசுனாலே சைவ ஆகமத்தில் ஆன்மான்னு தான் பேர். சைவ ஆகமத்தில் பசுன்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பசுன்னா ஆன்மா, ஆன்மான்னா பசு. அதனால் அந்த பசு என்பது தெய்வீக தன்மை வாய்ந்தது, தாய் போன்றது. அது கொடுக்குற பால் வந்து நமக்காக தான் அது கொடுக்குது. அதனால் பால் சாப்பிட்டுக்கலாம், தேன் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா முறையற்ற முறையில் மனிதர்கள் அதை எடுக்கிறதுனால அந்த தேனில் வர்ற சத்துப்பொருள் வேறு வகையில் நம்ம கிரகிச்சிக்கலாம். தவிர்க்க முடியல, சித்த மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு நாணய அளவுக்கு தான் தேன் சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு மேலாம் தேவையில்லை. ஒரு நாணய அளவுக்கு அது வேறு வழி இல்லை. அந்த வந்து ஒரு நாணய அளவுக்கு முடிந்தால் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சித்த மருத்துவம் வந்து உடல் கெட்டு போய் சில சித்த மருத்துவம் சாப்பிட்டா தான் உடல் தேருன்ற பட்சத்தில் அவங்க தேரில் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அதை எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் இது இல்லை. இது சுவாமிகள் அது மாதிரி தான் சொல்கிறாரு. அதனால் நம்ம குடும்பமான வழியில் பிற உயிர்க்கு இம்சை செய்யாத ஒரு உணவு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில் சுவாமி வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நன்றி ஐயா. தயவு வந்தனம்.